சரவண முத்துக்குமாரா உன்னையே நம்பியிருந்தாலும் கூட இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு அருள் புரிய வேண்டும். முருகனை வணங்கணும். முருகா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்து மேலவா காலத்தை மூத்த குடி நம் தமிழ் குடி கள்ளும் தோன்றல மண்ணும் தோன்றல உலகத்தில் தோன்றியது தமிழ். அப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்க அந்த எல்லா வல்ல மாரியம்மனை வணங்கணும், எல்லா வல்ல காத்தவளை காளியாத்தாவை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனான். உலகவெல்லாம் வாழ்பவளே உத்தமியே பத்தினியே உன் பாதம் சரணம் அம்மா என் தாயே காளியம்மா தாயே காளியம்மா
7 ஆம்பளை பிள்ளைங்க. அப்படி கிடையாது, 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு ஒரு கவலை. எப்படி என்ன காரணம்னா 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானால வேட்டைக்கு போற நேரத்தை வள்ளிக்கிழங்கு தோண்டிய பக்கத்துல கண்டெடுத்தனால் வள்ளியில பேர் வச்சாங்க. இப்ப 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட அந்த பெண்ணை எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு மனசுல நினைக்க கூடாது அப்படின்னு சொந்த பிள்ளை மாதிரி இதுவரை வளர்த்துட்டு தான் வந்தாங்க. தாய் தப்பட்ட சொல்ற விஷயம் தான் சொல்ல முடியும், எல்லா விஷயம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதுல்ல. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? சொன்னா தானே தெரியும். சொல்லுதா? நான் முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிறக்கா நான் வந்திருக்கேன். அப்புறம் முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்க நான் வந்திருக்கேன். அவருக்காக ஏன் மனசுல ஆசை, அவரை நான் காதலிக்கிறேன். என்ன அவரை காதலிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யலாம்? போன போட்டு கேட்க வேண்டியதானே. நம்பரு 043398 பழனி கோயில் நம்பரு. அப்படி ஒரு நம்பர் இருக்கு. அது ஓ நம்பர்யா, நான் முருக நம்பர் சொல்லிக்கிட்டீங்க. மனசுல பட்டத நண்பன் சொல்ல தோழி கிட்ட சொல்லலாம். என்னது தோழி கிட்ட சொல்லணுமா? தோழி கிட்டயா? நான் சொல்றது தோழி. நீங்க நினைச்சது என்ன நினைச்சியா? எனக்கு நேத்துல இருந்து ஒரே அதிர்ச்சியாவே இருக்குமா. ஏங்க மருமகனே? வேன்ல ஏறினதுல இருந்தே ஒரே அதிர்ச்சி. முருகப்பெருமானுக்காக நான் காத்து கிடைக்கேன். அவருக்காக ஏன் மனசுல ஆசை எப்படி தெரியுமா? குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த முருகன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. குயிலே கவி குயிலே சொல்ல கந்தன் வந்தானா.
உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா முருகப்பெருமானுக்கா 1 வருஷம் 2 வருஷம் அவருக்காக 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் முருகப்பெருமானை நான் காதலிக்கிறவன், நீங்க எல்லாம் யாராச்சும் காதலிச்சிருக்கீங்களா? ஒரு நாடக சிறப்பான முதல்ல ஒளிபெருக்கி, 2வது பக்கமேளா, 3வது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாணியார்னா ரசிக பெருமக்கள் நீங்க தான். நீங்க இல்லாட்டி நாங்க கிடையாது. அதே நேரத்தில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் காடமங்களை சேர்ந்த முருகன் அண்ணா அவர்களுக்கும் நன்றிங்க இந்த வணக்கம். மக்களுக்காக இரவும் பகலும் இல்லாமல் காவல்துறை ஐயா அவர்களுக்கும் நன்றிங்க இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ முருகப்பெருமான நான் காதலித்த மாதிரி நீங்க யாரையும் மனசுல நினைச்சிருக்கீங்களா? எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. என்ன வாய்ப்பு இல்லைன்றீங்க? மனிதன் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் காதல் இருக்கணும். காதல் இல்லாம உலகமே கிடையாது. இருமணமும் சேர்ந்தாதான் திருமணம், இருமணமும் சேரலனா வெறும் மனம் தான். ஒரு பெண்ணோட மனசு ஒரு ஆணோட மனசு ஒன்று சேரணும். இப்ப காதல்னாவே 16 வயசுல ஒரு காதல் வரும், அது ஒரு வகைப்படும். 90 வயசுல காதல் வருமாங்க? வரும். 90 வயசுல காதல்னாவே அன்புதான். இப்ப தன்னோட மனைவி மக்களுக்காக உழைத்து கொண்டு இருக்காக, தன்னோட தாய் தகப்பன் கூட இந்த காலத்துல சோறு போடுறாங்களோ இல்லையோ, நான் என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரையும் என்னையால முடிஞ்ச உதவி என்னையால செய்ய முடியும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கும் எம்கேஆர் அன்பாளையம் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்புனா இப்படி ஒரு அன்பா இருக்கணும். எம்கேஆர் அன்பாளையம் ராதாண்ட மாதிரி. அப்ப அவருக்காக முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தாங்க கூட ஏன் மனசுல ஆசை எப்படி தெரியுமா? நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நீதானே என் கோயில் உன்னாதம், எல்லாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேவி. நினைத்தது யாரோ நீதானே, உன்னை பாட நான் தானே, நீதானே என் கோயில் உன்னாதம், எல்லாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேவி. நினைத்தது யாரோ நீதானே
மனசில் நினச்சிருக்கேன். அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு திருமணம் எப்படி முடிச்சாங்கன்னா, இப்போ வசதிக்கு தகுந்த மாதிரி அரை பவுன் 3/4 பவுன் தங்கத்தில் பெண்களுக்கு தாலியாக கட்டுறாங்க. ஆனால் அப்போ உள்ள காலத்தில் முனமுறியாத மஞ்சக்கிழங்கை எடுத்து 21 நூலை சுற்றி பெண்களுக்கு தாலியாக கட்டுவாங்க. ஒத்தப்படையாக வரணும், ரெட்டப்படையாக வரக்கூடாது. ஏன் அந்த 10 நூல் போடலாம், அதே நேரத்தில் 20 போடலாம், அது என்ன 21 என்ன கணக்கு? வர வேண்டிய ஆள் வரட்டு, எதுக்கு இந்த பிரச்சனை? 21 நூலை சுற்றி பெண்களுக்கு தாலியா கட்டணும். இன்றைக்கு 21 நூல் உத்தப்படதா? என்ன காரணம்? அந்த 21 நூல்லையே பெண்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அப்போ முருகப்பர் பாட அந்த காலத்துல எல்லாம் எப்படி ஒரு திருமணம் முடிச்சாங்கன்னா, இவ்வளவு பெரிய கல் இருக்குமா, என்ன கல் அது? இளவட்ட கல். இந்த இளவட்ட கல்லை தூக்குனாத்தான் அந்த காலத்துல பொண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. எப்படி ஒரு 120 கிலோ இருக்குமா. நீங்க கல்லு தூக்கியிருக்கீங்களா? சரி, இளவட்ட கல்லுன்னு. இரண்டாவது இப்போ தமிழ்நாட்டில் பிறந்த ஆண்மகன் பூராமே 90 வயசாக இருந்தாலும் 100 வயதாக இருந்தாலும் ஆண்மகன் சாகுற வரையுமே வீரமாக தான் இருப்பாங்களாம். ஏன்னா தமிழ் மண்ணுக்கு அப்படி ஒரு சிறப்பு நிறையா இருக்குது. அப்போ தமிழ்நாட்டு இளைஞர்கள் சாதாரண இளைஞர்கள் கிடைங்க. இரண்டாவது ஜல்லிக்கட்டு காளை அடக்கோட எங்கள் வீரத்தை இப்போ முருகப்பெருமானை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா காளையத்தான் அடக்க சொல்லுவோமா, இல்லை இளவட்டக்கல்ல தான் தூக்க சொல்லுவோமா, இல்லை கபடி தான் விளையாட சொல்லுவோமா? ஏங்க மருமகனே, அவர் சூழ்நாதான் எல்லாம் கால்ல முருகப்பெருமான் பார்த்தாவே போதும்ன்றீங்களா? என்னோட மனசை கல்வனா திருடிக்கிட்டாரு. திருட்டு போயா? ஏங்க இயல் இசை நாடகம். நீங்க எனக்கு மருமை வேணும், அவர் அண்ணன் வேணும், அவர் அண்ணன் வேணும், நான் உங்களை போய் சொல்லுவேனா? என்னோட மனசை முருகப்பெருமான் கல்வனா திருடிக்கிட்டாரு அப்படின்னு பார்க்க போனா, ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா, ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா, நெஞ்சு நோங்குது நோங்குது உன்ன, உன் காலண்டு போகுது பின்ன, உன்னை முத்தமிட துடிக்கிற கண்ண, நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண, நீ காய்தாடா பழந்தாடா சொன்னால் என்ன, ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா,
சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, முருகா புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் காசு வேண்டும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. பணந்தான் இல்லைன்னா பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதான் இல்லைன்னா காதல் கூட இனிக்காது. பெத்த தாயிடத்தில் பட்டக்கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவேன் என்னாலும். என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அதில் வெளிச்சம் பெற உருகிறனா மெழுகுவர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, முருகா புரியலையப்பா. குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி முழிக்குதடா, குற்றம் குறைய சொல்லி மனுஷனதான் பலிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம், அடனாயிரு பக்கம் அடி வாங்கும் மிருதங்கம். இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல, அதை சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல. என்னை பத்தி முருகன்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா, நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, நண்பா புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா.